இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அன்னையின் வணக்க மாதத்தில் இருக்கின்றோம். அன்னையின் வணக்க மாதத்தில் இருக்கின்ற நாம் இன்று அன்னையின் வணக்க மாதத்தின் 27ஆம் நாள். இன்று நாம் அனைவரும் அன்னை மரியாவின் மாசற்ற திரு இருதயத்தை பற்றி தியானிக்க இருக்கின்றோம். அன்னை மரியாவின் மாசற்ற திரு இருதயத்தை பற்றி தியானிக்க இருக்கும் நான் உங்களோடு 3 கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 1. அன்னை மரியாவின் மாசற்ற திரு இருதயம் அனைத்து இதயங்களிலும் மேன்மையானது. 2வதாக, அன்னை மரியாவின் மாசற்ற திரு இருதயம் அனைத்து இதயங்களிலும் தூய்மையானது. 3வதாக, அன்னை மரியாவின் மாசற்ற திரு இருதயம் அனைத்து இதயங்களாலும் அன்பு செய்யத்தக்கதாக இருக்கின்றது. 1வதாக, அன்னை மரியாவின் மாசற்ற திரு இருதயம் அனைத்து இதயங்களிலும் மேன்மையானது. ஏனென்றால் கடவுள் படைத்த படைப்புகளிலே இயேசு கிறிஸ்துவின் இருதயத்திற்கு அடுத்ததாக அன்னை மரியாவினுடைய திரு இருதயத்தை படைத்தார். அவ்விதயம் மேன்மைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஏழைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோர்களுக்காகவும் வறுமையில் இருப்பவர்களுக்காகவும் அவருடைய இதயம் இயங்கியதோ அவ்வாறே அன்னை மரியாவினுடைய இதயமும் இயங்கியது. கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்தவுடன் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஏங்கினார்கள், பதறினார்கள். அன்னையினுடைய இதயமும் அங்கு பதறியது. எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருப்பதை அறிந்து அன்னை மரியாள் விரைந்து சென்று அவருக்கு உதவினார். கல்வாரி பயணத்தில் அன்னையாய் ஆசையாய் தையலின்றி தைக்கப்பட்ட ஆடையை அன்னையின் பாசம் தெரியாதவர்கள் இயேசுவின் உடல் மீது உள்ள உடையை சீட்டு போட்டு குளிக்க பொழுது அன்னை பொறுமை காத்தாள். இதிலிருந்து அன்னையின் மேன்மையான இதயம் வெளிப்படுகின்றது. 2வதாக, அன்னை மரியாவினுடைய இருதயம் அனைத்து இதயங்களிலும் தூய்மையானது. ஏனென்றால் அனைத்து நற்பண்புகளின் உறைவிடமாகவும் மேன்மைக்கு முன்மாதிரியாகவும் இருக்கின்றவள் அன்னை மரியாள். இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவினுடைய திரு இருதயத்திற்கும் ஏற்றதாக அன்னை மரியாவினுடைய இருதயம் இருக்கின்றது. நற்பண்புகளின் உறைவிடமாக, நற்பண்புகளின் குணமாக அன்னை மரியாள் தாழ்ச்சி, பொறுமை, ஏழ்மை என்ற அனைத்து குணங்களையும் பெற்றிருந்தார். நாமும் நம்முடைய வாழ்வில் தாழ்ச்சி குணம் கொண்டவர்களாக அன்னை மரியாவை போன்று வாழ்வோம். அன்னை மரியாள் பாவத்தை ஒதுக்கி வாழ்ந்தது போல நம்முடைய வாழ்விலும் பாவத்தை ஒதுக்கி வாழும் பொழுது அன்னை மரியாவின் திரு இருதயத்தின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்தின் அன்பையும் நாம் அனைவரும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். 3வதாக, அன்னை மரியாவினுடைய இருதயம் அனைவராலும் அன்பு செய்யத்தக்கதாக இருக்கின்றது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் அருள் குணங்களையும் நற்பண்புகளையும் கொண்டதாக அன்னை மரியாவினுடைய இருதயம் இருக்கின்றது. அன்னை மரியாள் விண்ணகத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மனிதராகிய நாம் அனைவரும் படும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் அன்னை மரியாள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். நமக்காக பரிந்து பேசி கொண்டுதான் இருக்கின்றார். அவருடைய இதயத்தையே நமக்காக தருகின்றார். அன்னை மரியாள் எவ்வாறு பாவத்தை விலக்கி வாழ்ந்தது போல நாமும் அன்றாட வாழ்வில் பாவத்தை விலக்கி வாழ்வோம். இயேசுவின் அருளையும் அன்பையும் பாதுகாப்பையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். அன்னை மரியாள் நம்முடைய கரம் பிடித்து நம்மை என்றும் வழிநடத்துவார். ஆமேன். இன்றைய நாளுக்கான ஜெபம். ஓ மரியாவின் மாசற்ற திரு இருதயமே, இறை அன்பின் இருப்பிடமே, தாயே கடலே, அமைதியின் அரியணையே, அனைவராலும் மிகவும் நேசிக்கத்தக்க அன்பு வடிவான மாசற்ற திரு இருதயமே, ஆராதனைக்குரிய திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த ஆலயமே, எல்லா விண்ணகவாசிகளாலும் புனிதர்களாலும் வான தூதர்களாலும் அனைத்து மன்னக மாந்தராலும் வணக்கப்படத்தக்க இருதயமே, அனைத்து நற்பண்புகளுக்கும் மேல் வரிச்சட்டமாக விளங்கும் அன்னையின் திரு இருதயமே, மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் சாயலை கொண்டிருக்கும் திரு இருதயமே, எங்களின் மீட்புக்காக திருமகனின் பாடுகளோடு அவமானங்களையும் பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்த திரு இருதயமே, பாவிலாயிருக்கின்ற நாங்கள் உமக்கு செலுத்துகின்ற வணக்க புகழ்ச்சிக்கு இறங்கி எங்களுடைய துன்ப வேதனைகளின் பொழுது திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கும் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும் அம்மா. எங்கள் அனைவரது இதயங்களையும்
உமது திருமகன் பக்கமாய் திருப்பி உம் இதயத்தில் இடைவிடாமல் பற்றி எரிகின்ற இறையன்பின் சுவாலையினால் எங்கள் இதயத்தை பற்றி எரிய செய்தருளும். எங்களது அவசரங்களிலே எங்களுக்கு உதவியாக வாரும். துயருறும் வேளையில் ஆறுதலின்றி தவிக்கும் நேரத்தில் எங்களுக்கு ஆறுதலையும் தேற்றருவாகவும் வந்தருளும். எங்களது சோதனைகளில் திடமாயிரும். ஆபத்து வேளையில் தஞ்சமாயிரும். மரண வேளையில் ஆதரவாயிரும். இறுதியில் முடிவில்லா நிறைவாழ்வை எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஆமேன். இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். மரியாவின் மாசற்ற திரு இதயமே, இயேசு கிறிஸ்து நாதருடைய உத்தம சாயலை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்றைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல். மரியாவின் மாசற்ற திரு இருதயத்திடம் உருக்கமாக ஜெபித்தல். அந்த சபையில் சேர முடிந்தால் சேருவது. அன்னை மரியாவின் பரிந்துரையால் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு கிராமத்தில் ஒரு நேர்மையான மனிதர் ஒருவர் இருக்கின்றார். அவர் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தார். இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்தார். கால சூழ்நிலையில் அவர் ஒரு பெரிய பாவத்தை செய்து விடுகின்றார். அந்த பாவத்தால் அவர் மிகவும் மனம் உடைந்து மனம் வருந்துகின்றார். அதனால் அவரால் நிம்மதியாக தூங்கவும் முடியவில்லை, உணவு அருந்தும் முடியவில்லை. நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்துவிட்டேனே, எப்படி நான் வாழ்வது என்று மிகவும் வருந்தி கொண்டிருக்கின்றார். நான் எப்படி ஒரு குருவானவரிடம் சென்று இப்படிப்பட்ட பாவத்தை செய்துவிட்டேன் என்று நான் எப்படி எடுத்து கூறுவது? அவர் மன்னிப்பாரா என்று மிகவும் மன வருத்தத்தோடு இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்வதை விட நான் சாவதே மேல் என்று கிணத்திற்கு அருகில் சென்று சாவதற்காக முடிவு செய்கின்றார். அந்த நேரத்தில் நான் இறந்தால் எங்கு செல்வேன்? நரகத்துக்கல்லவா செல்வேன். நான் இறப்பது தவறு என்று மீண்டும் வந்து விடுகின்றார். பல்வேறு இடங்களுக்கும் கோவில்களுக்கும் ஆலயங்களுக்கும் சென்று தான் செய்த பாவத்திற்காக ஜெபத்தையும் பரிகாரத்தையும் செய்கின்றார். இவ்வாறு செய்து கொண்டு வாழும் பொழுது அவரால் முடிந்த உதவிகளை ஏழைகளுக்கும் வறுமையில் இருப்பவர்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் செய்து கொண்டு இருக்கின்றார். இவ்வாறு வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அவர் செய்த பாவம் அவருடைய மனதில் என்றும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவை என்றும் அவரை தூங்க விடாமல் துன்புறுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. நான் என்ன செய்வது என்று மிகவும் மன வருத்தப்படுகின்றார். ஒரு நாள் எப்படியாவது நான் குருவிடம் சென்று நான் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேடுவேன், நான் பாவ சங்கீதனம் செய்வேன், ஒப்புரு அருட்சாதனத்தில் நானும் பங்கெடுத்து ஒரு கிறிஸ்துவனாக நானும் வாழ்வேன் என்று கூறிக்கொண்டு குருவிடம் தான் செய்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்க செல்கின்றார். இருந்தாலும் அவரால் அந்த பாவத்தை எடுத்து கூற முடியவில்லை. தான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க குருவானிடம் அருகில் சென்று மீண்டும் திரும்பி வந்து விடுகின்றார். எப்படி நான் குருவானிடம் எடுத்து கூறுவது என்று தான் செய்த பாவத்திற்கு மனம் வருந்தி அன்னை மரியாவிடம் சென்று முகம் குப்புற விழுந்து அழுகின்றார். அம்மா, நான் இப்பேறிப்பட்ட பெரும் பாவத்தை செய்துவிட்டேன். எனது மனம் என்னை துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றது. என்னால் உண்ணவும் முடியவில்லை, உறங்கவும் முடியவில்லை. நான் என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று கண்கலங்கி அன்னையிடம் மன்றாடுகின்றார். அன்னை மரியாவிடம் கண்ணீரோடு அவர் ஜெபிக்க அவருடைய பாவங்கள் அனைத்தும் குறைவதற்காக மன்றாடுகின்றார். அப்பொழுது அவரிடம் இருந்த பயங்கள் குறைகின்றது, கூச்ச சுபாவம் குறைகின்றது. உடனே அவர் தைரியம் கொள்கின்றார். குருவானிடம் சென்று அவர் செய்த பாவத்தை அனைத்தையும் அறிக்கையிடுகின்றார். மறந்த பாவம், அவருடைய மனதில் என்றும் காயமாக இருந்த பாவத்தையும் எடுத்து கூறுகின்றார். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்னிப்பும் பெறுகின்றார். மகிழ்ச்சியோடு வீடு திரும்புகின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் பாவத்தை விலக்கி ஒதுக்கி வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் ஆசிரும் என்றும் நமக்கு நிறைவாக கிடைக்கும். அன்னை மரியாள் என்றும் நம்மை கரம் பிடித்து நம்மை வழிநடத்துவாள். ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல்
தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமேன்.